அமிர்தசரஸில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியிலும் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. கட்ச் பகுதியை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களையும் இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. L-70 ரக வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது இந்திய ராணுவம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானின் சியால்கோட் பகுதியில் இருந்த தீவிரவாத முகாமை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. பாகிஸ்தானில் தீவிர முகாம்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன. எல்லை பாதுகாப்பு படை நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. தீவிரவாதிகளை ஊடுருவச் செய்ய பாகிஸ்தான் பயன்படுத்தி வந்த முகாமை இந்திய ராணுவம் அழித்திருக்கிறது. பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அமிர்தசரஸில் அப்பாவி மக்களை குறிவைத்து ஏவப்பட்ட பாகிஸ்தானின் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களை நடு வானிலேயே இடைமறித்து இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு அழித்திருக்கிறது. காலை 5 மணிக்கு பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அமிர்தசரஸில் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களையும் இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. L-70 ரக வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. பாகிஸ்தானின் சியால்கோட் பகுதியில் இருந்த தீவிரவாத முகாமை இந்திய ராணுவம் அழித்துள்ளது. பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. எல்லை பாதுகாப்பு படை நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம் அழிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதிகளை ஊடுருவச் செய்ய பாகிஸ்தான் பயன்படுத்தி வந்த முகாமை இந்திய ராணுவம் அழித்துள்ளது. அமிர்தசரஸில் பாகிஸ்தானின் ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. தொடர்ந்து எல்லைப் பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதுகுறித்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக JNUவின் பேராசிரியரான திரு ஜெகநாதன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. காஷ்மீரை பொறுத்தவரை தொடர்ந்து அங்கு குண்டு சத்தங்கள் கேட்டு வருவதாகவும் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது நேற்று இரவு முழுவதும் இந்த மாதிரியான சில வான்வெளி தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவமும் குறிப்பாக LOCல பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தானுடைய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினார்கள். பாகிஸ்தானுடைய விமானப்படையும் காஷ்மீர் போன்ற பகுதிகளில் விமானப்படை தாக்குதல் நடத்தினாங்க. அதுல ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் வந்தது. அதற்கப்புறம் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்புகள் இன்டர்நேஷனல் பார்டர், குறிப்பா ஜம்மு, பஞ்சாப் இந்த போன்ற பகுதிகளில் அமிர்த்சர் போன்ற பகுதியில் இந்த ட்ரோன் மூலமான தாக்குதலை நடத்திட்டு இருந்தாங்க. மார்னிங் ஒரு 5:45க்கு 5:30 மணிக்கு நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து பிரஸ் மீட்டுக்கான ஒரு தகவல் வந்தது. ஆனா அது தள்ளி வைக்கப்பட்டது. 10 மணிக்கு அறிவிச்சுட்டாங்க. ஏன்னா 6 மணிலிருந்து பாகிஸ்தான் தனது முழுவீச்சான வான்வெளி தாக்குதலை மிகவும் தீவிரப்படுத்தினாங்க. அதன் விளைவாக இப்ப டெல்லியை குறிவைக்கப்பட்ட தாக்குதலுக்கு குறிவைக்கப்பட்ட ஒரு ஏவுகணையான FATA-1 ரக சேர்ந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணையை சிர்சா, ஹரியானா மாநிலம் சிர்சால வீழ்த்தப்பட்டது நம்ம பார்த்துருக்கோம். தகவல் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தான் தன்னுடைய பதில் தாக்குதலை 3 நாள் தொடர்ந்து நடத்தி தாக்குதலை முறியடிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் புதிதாக ஆபரேஷன் பன்யூன் மர்சூஸ் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம எப்படி சிந்தூர்னு வச்சோமோ அந்த மாதிரி அவங்க ஆபரேஷன் பன்யூன் நூல் மர்சூஸ்ன்ற ஒரு தலைப்புல இந்த தீவிரவாத இந்த பதில் தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. இது இன்னும் வான்வெளி தாக்குதல் தீவிரப்படுத்தியதாக தான் நம்ம பார்க்கிறேன் நானு. அதன் ஒரு தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா ஜம்முல ஒரு கோயில் ஆப் ஷம்பு என்ற ஒரு கோயிலுக்கு அருகாமையில் ஒரு ட்ரோன் மூலமாக ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் நம்ம பார்க்கப்படுகிறோம். இந்த ட்ரோன் எல்லாமே நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக, ஆகாஷ் மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் ஆன்டி ஏர்கிராப்ட் கன்கள் மூலமாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக நமக்கு தகவல் கொண்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் சற்று நேரத்தில் அநேகமாக இந்த பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு. அதுல நமக்கு இன்னும் முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும்.
பாகிஸ்தானை பொறுத்தவரை தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்கி வருகிறது. ஆனா பாகிஸ்தான் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நான் இந்த 3 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிற பேட்டர்னை நான் எப்படி பாக்குறேன்னா இது பாகிஸ்தான் ராணுவம் மட்டும் இந்த தாக்குதலில் முழுமையாக ஈடுபடவில்லை. பாகிஸ்தானில் சேர்ந்த அனைத்து தீவிரவாத அமைப்புகளும் அவருடைய தீவிரவாதிகள் அந்த கேடர்ஸும் சேர்ந்துதான் அந்த தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த சிவிலியன் டார்கெட்ஸ் மேல டார்கெட் பண்றது பாகிஸ்தான் ராணுவத்தின் அதாவது விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை திசை திருப்பவே இந்த மாதிரியான சிவிலியன் ஏரியாலையும் அதே மாதிரி கோயில் போன்ற இடங்கள்ல தாக்குதலை நடத்தி நம்மளுடைய முழு கவனத்தையும் போக்கஸையும் இந்த நரேட்டிவ் திசை திருப்பதாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா காலையில நம்ம பார்த்தோம் ஸ்ரீநகர்ல F-16 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகங்கள் கிடைக்கப்பட்டு விட்டன. திர்சால கதா-1 என்ற ஒரு மிசைல் வான்வெளியிலே சுட்டு வீழ்த்தப்பட்டு டெல்லி நோக்கி வந்த ஏவுகணையும் சுட்டு வீழ்த்தப்பட்டு அதோடைய பாகங்களும் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி மற்ற இடங்கள்ல அமிர்த்சர் போன்ற இடங்கள்ல நிறைய ட்ரோன்ஸ்ல விடிய நம்ம சுட்டு வீழ்த்ததை நம்ம பார்த்துக் கொண்டிருந்தோம். இதை இது 3வது முறையாகவும் பாகிஸ்தானுடைய வான்வெளி தாக்குதல் பெரும் தோல்வியை அடைந்ததை காமிக்கிறது. அதன் விரக்தியின் விளிம்பாக தான் இந்த மாதிரி கோயில்ல தாக்குதல் நடத்துறது, மக்கள் இருக்கக்கூடிய சிவிலியன் ஏரியால இந்த ட்ரோன் மூலமாக இந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதன் மூலமாக அவங்க இந்த ஒட்டுமொத்த மீடியா அட்டென்ஷனை திசை திருப்பி வேற வகையில திசை திருப்பதற்காக தான் இந்த சிவிலியன் டார்கெட்ஸை அவங்க டார்கெட் பண்றாங்க. சார், இப்போது 2016 உரியில் நடந்த அட்டாக்காக இருக்கட்டும், 19 நடந்த அந்த இது அட்டாக்காக இருக்கட்டும், இது ரெண்டுமே பொதுமக்களை குறிவச்சு நடத்தலை, அங்கே பாதுகாப்பு படை வீரர்களை குறிவச்சு நடந்தின ஒரு அட்டாக். ஆனால் இந்த முறை சுற்றுலா பயணிகளை குறிவச்சு ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இந்த வேரியேஷனை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது நான் ஆரம்பத்திலிருந்து நான் தான் வலியுறுத்திருக்கேன். இந்த சேனல்லே நான் ஒரு டீட்டெயில் இன்டர்வியூ கொடுத்தேன். அந்த இன்டர்வியூல அவங்க டெலிகாஸ்ட் பண்ணல. இது ஹமாஸோட பிளே புக், ஹமாஸ் ஸ்டைல தான் இவங்க பண்ணியிருக்காங்க. நான் பகல்காம் அந்த தாக்குதல் நடந்த உடனே நான் சன் நியூஸ்க்கு ஒரு டீட்டெயில் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதை நான் கிளியரா சொல்லியிருக்கேன். இது ஹமாஸோட பிளே புக்கு, அந்த ஸ்டைல தான் இந்த தாக்குதலை ஜெய்ஷ் இ முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகள் நடத்திருக்காங்க. இந்த போராட்டத்தை ஒரு ஜிஹாத் மாதிரியான ஒரு போராட்டத்தை நடத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி 2016 நம்ம தாக்குதல் நடத்தின சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், 2019 பாலாகோட் மீது நடந்த அந்த வான்வெளி தாக்குதலாக இருக்கட்டும், இது ரெண்டும் இந்தியா நம்ம அவங்களுடைய தீவிரவாத லான்ச் பேட் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். குறிப்பாக 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பின் லான்ச் பேட் என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து அவங்க தீவிரவாதிகள் உள்ள லான்ச் பண்றாங்க. அந்த லான்ச் பேட் மூலம் நடந்த தாக்குதல். 2019 பாலாகோட் தீவிரவாதிகளின் ட்ரைனிங் முகாம் அது மீது நடத்தப்பட்ட தாக்குதல். ஆனா இப்போ நடந்த அந்த பகவல்பூர் தாக்குதல் மூலமாக நம்ம லான்ச் பேடு மட்டும் இல்லாம ட்ரைனிங் கேம்ப் மட்டும் இல்லாம ஹெட் குவார்டர்ஸை நம்ம தாக்கியிருக்கோம். இந்த 9 டார்கெட் நம்ம செலக்ட் பண்ணி டார்கெட் பண்ணதுல இந்த என்டையர் டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்ம தாக்குதலுக்கு உள்ளாக்கி எல்லாத்தையும் தரைமட்டம் ஆக்கியிருக்கோம். அதுல ஏகப்பட்ட தீவிரவாதிகளும் உயிரிழந்திருக்காங்க. தீவிரவாதிகளுடைய அந்த உட்கட்டமைப்பு, ட்ரைனிங் ஏரியா, ஹெட் குவார்டர்ஸ், லான்ச் பேட்ஸ், இது எல்லாமே தரைமட்டம் ஆக்கியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேம்ப்ஸ் அந்த பக்கம் இருக்கிறது. அதையும் நம்ம தொடர்ச்சியா தாக்குதல் நம்ம நடத்தி கொண்டுதான் இருக்கோம். அதன் விளைவாக தான் இப்ப பாகிஸ்தான் ராணுவம் ஒரு தீவிரவாதிக்கு ஒரு அரசு மரியாதை கொடுத்து, அதுவும் ஐநா மூலமாக தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்புக்கு ராணுவ அதிகாரிகள் பங்கு பெற்று அரசு மரியாதை கொடுத்ததை நம்ம வெளிப்படையாக நம்ம காண முடியுது. அதனாலதான் நான் இந்த மாதிரி சந்தேகப்படுறேன். ஏன் இப்போ இந்த 2 நாளா பாகிஸ்தானுடைய தாக்குதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான் விமானப்படை வான்வெளியாக தாக்குதலை நடத்த முயற்சித்தது, அதை முறியடித்திருக்கோம். இது வரைக்கும் அந்த தகவல்கள் நம்ம 3 பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதை அவர்களே ஒப்புக்கொண்டிருக்காங்க. 2வது பார்டர் ஏரியால குறிப்பா LOC அங்க பாகிஸ்தான் ராணுவம் அதிகப்படியாக இந்த மோட்டார் கன் போன்ற ஆர்ட்லரி கன் போன்ற தாக்குதல் பீரங்கி தாக்குதல் ஊரி, பூஞ்ச், ரஜோரி டிஸ்ட்ரிக்ட்ல தீவிரப்படுத்திருக்காங்க. அது ராணுவ நிலை போஸ்ட் மேலும் தாக்குறாங்க. அங்க இருக்கிற பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடத்துலயும் அந்த மோட்டார் கன் தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்டர்நேஷனல் பார்டர், குறிப்பாக ஜம்மு ஏரியால இருக்கிற இன்டர்நேஷனல் பார்டர், அதே மாதிரி அமிர்த்சர், பஞ்சாப் ஒட்டி இருக்கிற இன்டர்நேஷனல் பார்டர், குர்தாஸ்பூர், அமிர்த்சர், இந்த ஏரியால அவங்க ட்ரோன் வழியாக இந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருக்காங்க. இது குறிப்பா என்னுடைய பார்வையில இந்த தீவிரவாத இயக்கங்கள்லாம் இந்த ட்ரோனை இயக்குறாங்க. அவங்களுடைய நோக்கமே குறிப்பாக இந்த மத வழிபாட்டு தலங்கள்,
பொற்கோயில், இப்ப இன்னைக்கு நடந்த இந்த ஜம்முல நடந்த அந்த ஆப் சம்பு கோயில், இந்த மாதிரியான ஒரு சிவிலியன் ஏரியா வந்து அவங்க குறிவைத்து தாக்கி நான் நடத்துவது வந்து இது தீவிரவாதிகளுடைய செயலாக தான் நான் பாக்குறேன். ஸோ இது வந்து தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் ராணுவமும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல், இந்தியா மீது தாக்குதல், அதுதான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இந்தியாவின் மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ராணுவம், தீவிரவாத அமைப்பு இரண்டும் கூட்டு சேர்ந்து இப்படி ஒரு தாக்குதலை இந்தியாவின் மீது நடத்தி இருப்பதா நீங்கள் உங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஜெகநாதன் சார், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எல்லையில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி வரக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து எல்லைப் பகுதியில் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. எல்லைப் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது பற்றி தான் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜேஎன்யூ பேராசிரியர் ஜெகநாதன் சாரிடம் பேசலாம். ஜெகநாதன் சார், இப்போது நம்ம அந்த 2016, 2019 அந்த தாக்குதல்களோடு நம்ம ஒப்பிடும்போது அதற்கு பதிலடி தாக்குதல்களும் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த பதிலடி தாக்குதல்கள் இரண்டுமே ஒன்று வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், இன்னொன்று அந்த எல்லை கட்டுப்பாடு கோடில் கொடுத்தோம். ஆனால் இந்த முறை என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னாக்க ஒரு படி மேலே போய் பாகிஸ்தானுக்கு உள்ள நம்ம கராச்சியில் ஒரு அட்டாக் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதுதான் நான் சொன்ன வந்து அந்த சீக்வன்ஸ் அதுதான். நம்ம 2016 கொடுத்தது லான்ச் பேட்னு பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அதுக்குள்ளதான் அந்த லான்ச் பேட்ஸ் இருக்கும். அதுக்கு உள்ள வந்து இன்னும் பாலக்கோட்லாம் பாத்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வந்து ட்ரைனிங் கேம்ப். அது எதுலயே பாகிஸ்தான் ஆக்கிட்ட ஜம்மு காஷ்மீர்லயே. அதுக்கு வந்து நம்ம எல்லையை கிராஸ் பண்ணாம நம்ம ஏர்கிராஃப்ட் போய் அங்க வந்து மிசைல் லான்ச் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க. அது வந்து பாலக்கோட்டு. பட் இந்த அதுக்கப்புறம் நீங்க 2016 அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்புறம், ஏன்னா அதுதான் முத பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை வந்து அவங்க வந்து பாக்குறாங்க. அது வந்து பப்ளிக்கா வந்திருக்கு, அது வந்து பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லான்ச் பேட்ஸ் வந்து அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இந்த பாகிஸ்தான் எல்ஓசில இந்த லான்ச் பேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. இது மாதிரி அட்டாக் வந்து நடக்கும் அப்படின்றதுக்காக ட்ரைனிங் கம்பெனி வந்து எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இன்டீரியர் ஏரியாவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 100-150 கிலோமீட்டருக்கு மேல அதை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரேஞ்சில இருந்து உள்ள கொண்டு போயிட்டாங்க. இப்போ நீங்க இந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு பார்பாரிக் அட்டாக் வந்து ஒரு அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட ஒரு தீவிரவாதி செயல். இதற்கு வந்து நீங்க வந்து மறுபடியும் அந்த லான்ச் பேட் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்னுடைய ஸ்டடி மூலமா நான் என்ன பார்த்திருக்கேன்னா, அவங்க வந்து டம்மி ஸ்ட்ரக்சரை வந்து அதுக்கப்புறம் எரெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சேட்டலைட் இருந்து பார்த்தா கூட அந்த லான்ச் பேட் வந்து ஒரு டம்மி ஸ்ட்ரக்சரா இருக்கும். அப்படி நம்ம அட்டாக் பண்ணாலும் அது வந்து பெரிய பாதிப்பா இருக்காது. பட் இந்த முறை நம்ம என்ன பண்றோம், இந்த தீவிரவாத கட்டமைப்பு முழுவதையும் நம்ம வந்து அழித்து விட வேண்டும் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க, இந்த ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து போய் தாக்குதல் நடத்துது. பகவால்பூரா இருக்கட்டும், இப்ப வந்து இந்த தாக்குதல். அதற்கு பதில் தாக்குதலாக பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிளியர் கட்டா ரெஸ்பான்சிபிளா மிலிட்டரியும் அட்டாக் பண்ண கிடையாது, சிவிலியன்ஸையும் அட்டாக் பண்ண கிடையாது. நம்ம பின் பாயிண்டா ப்ரிசிஷனா துல்லியமாக இந்த தீவிரவாதியோட ஹெட் குவார்டர்ஸ், இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தீவிரவாதி தலைமையகம் இது வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. ஏன்னா 2008 மும்பை அட்டாக் அப்புறம் வந்தப்ப சில உலநாடு அமெரிக்கா போன்ற நாடுகளே வந்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்லேயே வந்து தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ், அங்கதான் ரெக்ரூட்மெண்ட், ஃபைனான்சிங் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. பட் 2018 அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த FATF ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் உடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த தீவிரவாத அமைப்புகள் தங்களை வந்து அவங்களுடைய நடவடிக்கைகளை வந்து மறைப்பதற்காக, கேமோஃப்ளேஜ் பண்றதுக்காக அவங்க சேரிட்டி மாதிரி, ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு அதில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் நடத்துறோம், ஸ்கூல்ஸ் நடத்துறோம்னு சொல்லிட்டு, பட் அண்டர் கிரவுண்ட்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஹமாஸ் வந்து பாலஸ்தீன்ல பண்ணிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டெரரிஸ்ட் குரூப்ஸ் வந்து இந்த போர்வையில தான் பண்ணுவாங்க. அதை நம்ம நிறைய இதுலயும் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய இன்சிடென்ட் கான்ஃபிளிக்ட் ஏரியால வந்து நம்ம பார்த்திருக்கோம். அந்த பட்சத்துல வந்து இப்ப இந்த ஹெட் குவார்டர்ல நம்ம தாக்குதல் பண்ணி நம்ம இந்த ஆபரேஷன் சிந்தூரை வந்து நம்ம வெற்றிகரமாக முடித்து விட்டோம். அதற்கு பதில் தாக்குதல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய நகரத்தின் மீது தாக்குதல் 15 சிட்டி மீது தாக்குதல் நடத்த, வான்வெளி தாக்குதல் நடத்த முயற்சி செய்து அது தோல்வி அடைந்தது முதல் கட்டமாக. அதற்கு அப்புறம் தான் வந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து அவங்க பெனிட்ரேட் பண்ண முயற்சி செய்தது தொடர்ந்து தான் நம்ம வந்து என்ன பண்றோம், லாகோர்ல இருக்கிற அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அழித்தோம். அதே மாதிரி கராச்சி போன்ற இடங்கள்ல வந்து சில ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்டரி டார்கெட்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ண ஆரம்பிச்சோம். அவங்க டார்கெட் தொடர்ந்ததுக்கு அப்புறம் அதற்கு எதிர்வினையாற்ற பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, ஜம்மு மேல அன்றைய ஈவினிங் மாலையே வந்து
ஜம்மு மேல ட்ரோன் மூலமாக சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த ட்ரோன் மூலமாக தாக்குதலை நடத்த முயற்சி செய்து அதுவும் முறியடிக்கப்பட்டது. 2 முறை அவங்களுடைய பதில் தாக்குதல் வந்து முறியடிக்கப்பட்டது. 3வது முறையாக மறுபடியும் அவங்க தொடர்ந்து இதை இன்டென்சிஃபை பண்ணி இன்று காலை 6 மணிக்கு வந்து இது தொடர்ந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம வெற்றிகரமாக நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து முறியடித்திருக்கு. அதை நம்ம பார்க்க வரோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து உள்ள வந்து அடிக்கிறோம் அப்படின்னா, இன்னும் வந்து அவங்க வந்து அந்த பதில் தாக்குதலில் வந்து இன்னும் தொடர்ந்து அந்த தீவிரவாதிகளும் சேர்ந்து இந்த தாக்குதலை வந்து அவங்க நடத்தி கொண்டுதான் இருக்காங்க. டீஎஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய போரை நிறுத்தக்கூடிய எந்த ஒரு செயலும் வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து இது வரைக்கும் எதுவும் வரல. எல்லையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேராசிரியர் ஜெகநாதன் அவரிடம் பேசலாம். சார், இப்போ இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பேச வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து இந்த S-400 அப்படிங்கிறத இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு மிக முக்கிய பங்காற்றி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சிஸ்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல, S-400 இந்த சுதர்சன சக்கரா வந்து 3 நாட்களாக வந்து அது நம்மளை மிக அளவில் வந்து பாதுகாத்திருக்கு. ஒரு வெற்றிகரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் வந்து பாகிஸ்தான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணதாக நான் பார்க்குறேன். S-400 மட்டும் இல்லாம நம்ம DRDO தயாரிச்ச ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் வந்து அது வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஆன்டி ஏர் மிசைல்ஸ். அதுவும் இல்லாம வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸும் வந்து யூஸ் பண்ணப்படுகிறது. ஆன்டி ட்ரோன் சிஸ்டமும் வந்து ஃபுல் ஃபிளெஜ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ மல்டி லெவல்ல நமக்கு வந்து இருக்கு. இதுல குறிப்பா S-400 வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரஷ்யன் மேடு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதுல வந்து நீங்க பாத்துருப்பீங்க இந்த பிக்சர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஒரு 3 டியூப் இருக்கும், 4 டியூப் இருக்கும். இந்த ஒவ்வொரு டியூப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு டியூப்ல வந்து ஷார்ட் ரேஞ்ச் மிசைல், அதாவது 40 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து தாக்கக்கூடிய மிசைல்ஸ் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட வந்து 120 கிலோமீட்டர் ரேஞ்சில் தாக்கக்கூடிய ஒரு மிசைல் இருக்கும். இன்னொரு டியூப்ல வந்து பாத்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் ரேஞ்சில் தாக்கக்கூடிய ஒரு மிசைல் இருக்கும். இன்னொரு 4வது டியூப்ல வந்து 400 கிலோமீட்டர் ரேஞ்சில் வரக்கூடிய மிசைல்ஸ் வந்து தாக்கக்கூடிய இருக்கும். இது மிசைல்ஸ் மட்டும் இது தாக்காது, எந்த ஒரு ஏரியல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ட்ரோனா இருந்தாலும் சரி, எதிரிகளுடைய ஏவுகணைகளா இருந்தாலும் சரி, அது என்ன வேரியன்ட் சூப்பர் சோனிக்கா இருந்தாலும் சரி, பேலிஸ்டிக் மிசைலா இருந்தாலும் சரி, எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதை வந்து துல்லியமா டிடெக்ட் பண்ணி அது தாக்கக்கூடிய வந்து வலிமை பெற்றது. அட் அ டைம்ல வந்து 300 அந்த மாதிரியான 300 டார்கெட்ஸை வந்து அட் அ டைம்ல வந்து அது ஷூட் பண்ணும். அப்படி ஷூட் பண்ணும் போது நமக்கு எப்படி தெரியும்னா, நம்ம தீபாவளியில வந்து மேல ஷாட் வந்து மல்டி ஷாட்ஸ் வந்து மேல அடிப்போம்ல ஸ்கைல வந்து, அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து தெரியும். இதுதான் இந்த S-400 ஒரு அட்வான்டேஜ் வந்து. இதுல 2 பவர்ஃபுல் ரேடார் இருக்கு. அந்த பவர்ஃபுல் ரேடார் வந்து அந்த பிக் பேர்ட்ன்றது வந்து ரவுண்ட் த கிளாக் வந்து, அதாவது 400 கிலோமீட்டர்ஸ், அதாவது அது 400 சொல்றோம், 400 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும். எந்த ஆப்ஜெக்ட் வந்தாலும், ஏரியல் ஆப்ஜெக்ட் வந்தாலும் அதை ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணிச்சுன்னா இம்மிடியா அங்க இருக்கிற அந்த கமாண்ட் கண்ட்ரோல் சென்டருக்கு வந்து அனுப்பும். அந்த கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஹாஸ்டைல் ஆப்ஜெக்டா இல்ல ஃப்ரெண்ட்லி ஆப்ஜெக்டா. இப்போ சப்போஸ் அதுல வந்து நம்மளுடைய ஏர்கிராஃப்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல ஒரு சிவிலியன் ஏர்கிராஃப்ட் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஹெலிகாப்டரோ டேக் ஆஃப் ஆகிறது கூட நமக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து அதை டிசைட் பண்ணும், இது வந்து ஹாஸ்டைலா இல்ல ஃப்ரெண்ட்லி ஆப்ஜெக்டா டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது வந்து தாக்குதல் வந்து நடத்தும். ஸோ இது வந்து ரவுண்ட் த கிளாக் 24/7 வந்து இது ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கு. பண்ணோம்னா 400 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து எந்த ஆப்ஜெக்ட் வந்தாலும் இது தாக்க முடியும். இதை மீறி இந்த ட்ரோன்ஸ் வந்து இப்போ நம்ம பாக்குறோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டர் ஏரியால வந்து இதுல வந்து இந்த ஆகாஷ் மிசைல் வந்து இப்போ ஷார்ட் ரேஞ்ச் ஏதாவது ஃபைட்டர் கிராஃப்ட்ஸ் வந்துன்னா கூட அதை வந்து இது ஆட்டோமேட்டிக்கா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னு சொல்லுவாங்க, SAM சிஸ்டம், அவங்க அதுவும் வந்து தாக்குதல் நடக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஆகாஷ் மிசைல் சிஸ்டத்துல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன, ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். இப்போ நீங்க இந்த S-400 வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஒரு மிசைல் ஃபயர் பண்ணாலே பல கோடி ரூபாய் செலவாகும். பட் ஆகாஷ்ல வந்து அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100% ரொம்ப சீப்பா இருக்கும். எப்படின்னா இப்போ நீங்க ஒரு மிசைலோட நீங்க ஃபயர் பண்ணீங்கன்னா அது 1 கோடி ரூபாய்னா, நம்ம ஆகாஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்கும். அது ஏன்னா இண்டிஜினியஸ் மீடு, அதுவும் நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம், பயங்கர எஃபெக்டிவா வந்து ப்ரூவ் பண்ணிருக்கோம். இந்த ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் நம்ம மற்ற நாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதியும் செஞ்சுட்டு இருக்கோம் ஆகாஷ் மிசைல். ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பிளேஸ் இருக்கு.
இதுல இன்னொரு முக்கியமான என்ன ஒரு விஷயம்னா, நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண மிசைல் சிஸ்டத்துல வந்து இன்னும் நிறைய இருக்கு. early warning அவாக்கஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த அவாக்கஸ் வந்து யூஸ் பண்ணணும்னா அது வந்து இன்னும் யூஸ் பண்ணாங்களா என்னன்னு இது வரைக்கும் தகவல் வரல. அது எங்க இருந்து ஆரிஜின்ல இருந்து மிசைலோ இல்ல ஒரு ட்ரோனோ இல்ல ஏர்கிராஃப்டோ டேக் ஆஃப் ஆகுதுனாலே அங்க அங்க வந்து இந்த டிடெக்ட் பண்ணி மிசைலை வந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு early warning அந்த சிஸ்டமும் நமக்கு இருக்கு. அது இது வரைக்கும் யூஸ் பண்ணாங்களான்னு என்னன்னு தெரியல. பட் இது வரைக்கும் யூஸ் பண்ணது வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம கண்கூடா பார்க்கப்பட்டோம். அது காஷ்மீரா இருந்தாலும் சரி இல்ல டெல்லியா இருந்தாலும் சரி. ஏன்னா இப்ப சிர்சா இப்ப இன்னைக்கு காலையில நடந்த இந்த Fatah-1 அது வந்து ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் வந்து 160 கிலோமீட்டர் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் வந்து பாகிஸ்தானுடைய Fatah-1 மிசைல் வந்து அது வந்து டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருந்த மிசைல வந்து வான்லயே வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டு அது சிர்சா ஹரியானா மாநிலத்துல சிர்சா என்ற இடத்துல விழுந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து ஒரு 150 to 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது. ஸோ அங்கேயே வந்து அந்த சுட்டு வீழ்த்தப்பட்டது அந்த மிசைல்ஸ் வந்து. அது எவ்வளவு வேகமா வந்திருக்குன்னு பாத்தீங்களா அந்த மிசைல். அதை வந்து 150 கிலோமீட்டர்லயே நம்ம சுட்டு வீழ்த்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இது ஒரு சக்சஸ்ஃபுல்லா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உள்நாட்டு அரசியல், உள்நாட்டு பிரச்சனைகள், பலுசிஸ்தான் விவகாரமாக இருக்கட்டும், இது போன்ற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியாக பாகிஸ்தான் இது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அது உள்நாட்டு பிரச்சனைகள் வந்து அது இன்னும் வந்து இந்த பிரச்சனைகளால இன்னும் வந்து உள்ள வந்து இன்டென்சிஃபையா தான் இன்னும் தீவிரமாக தான் அடைந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பாகிஸ்தான் நடத்த இந்த போர்ல வந்து தாக்குதல் நடத்தினா அவங்களுடைய முழு படைகளும் வந்து இந்தியாவை நோக்கி டிப்ளாய் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும்போது பலுசிஸ்தான் போன்ற இடத்துல வந்து அங்க இருக்க கிளர்ச்சியாளர்கள் வந்து இன்னும் வந்து தீவிரமாக அவங்களுடைய தாக்குதலை வந்து வைப்பாங்க. ஏன்னா அந்த ஏரியாலாம் வந்து இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரைட்ஸே கிடையாது இல்ல. அவங்களாம் வந்து டைரக்டா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிடையாது. ஒரு ஜனநாயக முறைப்படி அந்த மாகாணத்துக்கு வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துல வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் கிடையாது. அதன் விளைவாக தான் வந்து அவங்க போராடி கொண்டிருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து நாமினேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் தான், கில்கிட் பல்டிஸ்தான் ப்ராவின்ஸும். ஸோ சுதந்திரம் வாங்கி 70 வருடங்களாகி இன்னொரு ஜனநாயக முறையாக தேர்தல் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து அங்க ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னும் வந்து நிறுவப்படல பலுசிஸ்தான் போன்ற ஏரியால. இந்த தாக்குதல் மூலமாக பாகிஸ்தானோட ஆர்மியோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லா இங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சூழல் வரும்பொழுது அங்க இருக்கிற அந்த ரிபல்லியன்ஸ் வந்து அவங்க ஆயுத போராட்டத்தை வந்து இன்னும் தீவிரப்படுத்தி இன்னும் சில நிலைகளை பாகிஸ்தானோட நிலைகளை வந்து கேப்சர் பண்ணி தனிநாடா அறிவிக்க கூட அவங்க முயற்சி செய்யக்கூட வாய்ப்பு இருக்கிறது. இந்த பாகிஸ்தான் வந்து இங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணா அதே மாதிரி பொலிட்டிக்கல் கிரைசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து சிவிலியன் கண்ட்ரோல் கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மி தான் கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஆபரேஷன் வார் என்ன அந்த தாக்குதலை வந்து வழிநடத்துறாரா இல்ல அதை முன்னுரிமை நடத்துறாரா? அது இல்லை. முழுவதுமாக ராணுவமும் இந்த தீவிரவாத அமைப்புகளின் தலைவர்களும் இவர்கள் சேர்ந்துதான் இந்த தாக்குதலை வந்து நடத்துவதாக நமக்கு வரக்கூடிய தாக்கக்கூடிய செய்திகள் மூலமாக இந்த தாக்குதலின் முறைகள் மூலமாக அந்த டார்கெட்ஸின் அவங்களுடைய செலக்ட் ஆஃப் டார்கெட் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அப்படி பார்க்கும்போது இது முழுக்க ஆர்மியும் தீவிரவாதி அமைப்புகளும் சேர்ந்து நடத்தும் போது பாகிஸ்தான் நேவியும் ஏர்ஃபோர்ஸும் வந்து அதுல வந்து ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் வராது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இது எதுக்கு நம்ம இந்த போரை வந்து நம்ம நடத்தணும், இதற்கு என்ன அப்ஜெக்டிவ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு கிளியரா தெரிகிறது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கும் இல்ல அவங்களுடைய டினைல் சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து டினை பண்றாங்க அவங்க வந்து. அது இல்லாம தவறான பொய் பிரச்சாரத்தை வந்து பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து பரப்புவதை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழல். அதனோட விளைவுதான் வந்து இப்ப பாகிஸ்தான் விமானப்படையோட பேஸ் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதுவே வந்து பாகிஸ்தான் விமானத்தினோட ஒரு பெரிய தோல்வி. ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் ஆகல. அன்பிரிப்பேர்டு பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து. அப்புறம் இன்னொரு பிரச்சனை பாத்தீங்கன்னா, இது கடந்த 10 வருடமாக நடக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, பாகிஸ்தான்ல வந்து எந்த ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணாலும் ஆர்மி தான் டிசைட் பண்ணும் நேவிக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஏர்ஃபோர்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்கணும். 2013 என்னாச்சுன்னா நேவி வந்து சைனா மூலமாக சில முதலீடுகளை ஈர்த்து மக்ரான் கோஸ்ட் பலுசிஸ்தான்ல உள்ள ஒரு மக்ரான் கோஸ்ட்ல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற பணத்தை வந்து அவங்க தன்னுடைய கப்பற்படையை வந்து நவீனப்படுத்துறதுக்கு முயற்சி செய்ததை வந்து ராணுவம் வந்து தடைபடுத்திச்சது. அதுல வந்து நேவி வந்து அவங்க வந்து அவங்களுடைய நவீனப்படுத்த முடியாத ஒரு சூழல். அந்த ஃபண்ட்ஸ் வந்து ராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்டது. இதுவும் வந்து ஒரு பெரிய
இன்டர் சர்வீஸ் பிரச்சனையாக ஒரு தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதோட வெளிப்பாடு தான் நமக்கு கிளியரா தெரிகிறது. அங்க ஒரு கோஆர்டினேஷனே இல்லாததான் நமக்கு தெரிகிறது, வெளிப்பாடாக தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.